ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மேஜிக் செயின் ஸ்டிச் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேஜிக் செயின் ஸ்டிச்னால் அது வந்து கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் ஒரு கொம்பு டிசைன் மாதிரி போட்டு காட்டுறேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இதை அவுட்லைனும் கொடுக்கலாம், இல்லை ஃபில்லிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கொம்பு டிசைனில் வந்து போட்டு காட்டுறேன். நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் கூட வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த ஸ்டிச்சுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து சில்க் த்ரெட் வந்து டபுளாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நமக்கு டபுள் கலர் தேவை. 2 கலரில் வேணும் த்ரெட்டு, பார்த்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கலர் த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன் இப்போது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் த்ரெட்டு, இதுவும் டபுள் த்ரெட்டை தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். எப்பவும் போல் செயின் ஸ்டிச் மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டை வந்து எப்பவும் போல் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த த்ரெட்டை வந்து இப்படியே விட்டுடணும். கொஞ்சம் த்ரெட்டு வெளியே எடுத்து விட்டுட்டு வச்சுக்கோங்க. இப்போ க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து டபுள் த்ரெட் தான், நம்ம எப்பவும் எடுக்கிற மாதிரி தான். அதை வந்து அந்த கரெக்டாக அந்த செயினுக்குள்ளே விட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க வெளியே. இந்த மாதிரி கீழே வந்து அந்த பிங்க் கலர் த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இது என்னென்னா கையில் வந்து நம்ம தலைமுடி வந்து ஜடை பின்னணும் இல்லையா, அந்த மாதிரி தான். 2 த்ரெட்டையும் வந்து கையில் பிரித்து வச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு த்ரெட்டாக ஒரு கலராக மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு க்ரீன்னா ஒரு பிங்க், ஒரு க்ரீன் ஒரு பிங்க், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விரலில் வச்சுருக்க த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நீடில் சுற்றிட்டுனா அடுத்த விரலில், அதாவது பின்னாடி இருக்கிற த்ரெட்டை வந்து முன்னாடி கொண்டு வரணும். இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு விரலில் இருக்கிற த்ரெட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம கொடுத்தோன்னா அந்த த்ரெட்டை வந்து மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்துடும். அப்படியே மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். அவ்வளோதான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அந்த மெத்தட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு கீழே வந்து இந்த த்ரெட் ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்ததுன்னா இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் இதுக்கும் நல்லா டபுள் கலர் இருக்கிற மாதிரி. இதை நம்ம வந்து ஒரு அவுட்லைனாக கொடுக்கலாம், ஃபில்லிங்காக வந்து கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டபுள் கலரில் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதாவது ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அதாவது ஒரு சைடு வந்து முடிச்சுட்டு அடுத்த கொம்பு வந்து அந்த ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த கொம்பு டிசைன் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செயினுக்குள்ளே விட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கண்டினியூவாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக த்ரெட்டை வந்து வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக இருக்காது. அதனால் கண்டினியூவாக வர மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நான் இதோட வந்து பேசிக் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம அடுத்ததாக வந்து அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சோடு போதும். இதோட நம்ம வந்து பேசிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஆல்பம் எப்படி க்ரியேட் பண்ணுறது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். நம்ம பண்ண ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஒரு ஆல்பம் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ சேம் இதே மெத்தடில் தான் வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். நான் எவ்வளோ பொறுமையாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்படி பண்ணலன்னா உங்களுக்கு எந்த வீடியோவுமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வராது. அவ்வளோதான் பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு பார்க்கறதுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.